நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது தமிழ் வந்து எழில்கிட்ட வந்து பயங்கரமான சவாலெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் நம்ம எழில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அஞ்சலி ரூமில் வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அஞ்சலிக்கு மட்டும் தூக்கமே வரல. அங்கிட்டு இங்கிட்டு பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு சரி தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மட்டும் தனியாக எந்திரிச்சு வர மாதிரி காட்டுறாங்க. எந்திரிச்சு நேராக வந்து தமிழ் ரூமுக்கு கீழே வந்துடுறாங்க. தமிழ் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்காங்க. தமிழ்னு கதவை தட்டுறாங்க. தமிழ் வந்து என்ன அஞ்சலியோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்க்காங்க. திறந்து பார்த்தா அங்கே வந்து நம்ம அஞ்சலி நின்றுட்டு இருக்காங்க. என்ன அஞ்சலி இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு மேலே வந்து தூக்கமே வரல, அதனால நான் இங்கே தான் தூங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தமிழ் இங்கே வந்திருக்க, தூக்கம் வரலைன்னா பக்கத்தில் அப்பா ரூம் இருக்குல்ல, அப்பா ரூமில் போய் தூங்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் டாடி கிட்டேயா? டாடி கிட்டலாம் நான் போய் தூங்க மாட்டேன், நான் அவங்க கூட தான் தூங்க வந்திருக்கேன், வா தூக்கம் வருது தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா பார்த்தா திட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது, நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க கூட தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு அப்பா தான் முக்கியம், நான் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அஞ்சலி வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அப்பா முக்கியம் இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ ஒன்றும் கோவப்படாத, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி. உடனே சொல்லு என்ன கதை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதான் சொல்லு, அதான் சொல்லிட்டேன்ல ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரெண்டு பேரும் நல்லா சிரித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து அஞ்சலி வந்து கிச்சனை காட்டியெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து பார்த்தா அந்த நேரத்தில் எழில் வந்து கீழே இறங்கி வராரு. என்ன தமிழ் ரூமில் சத்தமாக கேட்குதுன்னு பார்த்தா அஞ்சலி வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அஞ்சலி பார்த்த உடனே கூப்பிட்றாங்க, அஞ்சலி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன அஞ்சலி இங்கே படுத்திருக்க, உன் ரூமில் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்பா எனக்கு மேலே ரூமில் தூக்கம் வரல, அதனால தான் நான் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தூக்கம் வரலையா, ஏன் தூக்கம் வரல? அப்படியே அவனுக்கு தூக்கம் வரலைனாலும் நான் பக்கத்தில் இருக்கேன், என்கிட்ட வந்திருக்கணும், இல்லைன்னா பாட்டி இருக்காங்களா பாட்டிகிட்ட போயிருக்கணும், இல்லைனா மனோ ஆண்டி இருக்காங்க அவங்கக்கிட்ட போயிருக்கணும், அதை விட்டுட்டு நீ எதுக்கு இங்கே வந்து தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தமிழ் தான் பிடிச்சிருக்கு, நான் தமிழ் கூட தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொன்னதே கேட்க மாட்டேங்க, போ மேலே போய் படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து கேட்கவே மாட்டேங்காங்க. போங்கப்பா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன சொல்லவே மாட்டேங்க, சொன்னதை கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகுறாரு. அதை பார்த்தோன்னே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அஞ்சலி நீ போய் மேலே தூங்கு சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே அஞ்சலி கேட்டுக்கிறாங்க. சரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு போயிடுறாங்க. உடனே வந்து நம்ம எழில்கிட்ட வந்து தமிழ் வந்து கூப்பிட்றாங்க. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இது என்னன்னு கேட்காங்க நம்ம எழில் வந்து. ஏன் சார் குழந்தைகள்கிட்ட இப்படி கோபமாக பேசுகிறீங்க, பண்பாக பேசுங்க, இப்படி பேசுனா எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் கேட்குறாங்க. நான் என் குழந்தைகிட்ட நான் எப்படி வேணால் பேசுவேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, என்றைக்குமே வந்து குழந்தைகள் வந்து நம்மளோட உலகத்துக்கு கொண்டு வர நினைக்காதீங்க, அவங்களோட உலகத்துக்கு தான் நம்ம போக முடியும், உங்களால் என்றைக்குமே குழந்தைகளோட உலகத்துக்கு வந்து போகவே முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், என்னால் குழந்தைகள் உலகத்துக்கு போக முடியாது சொல்கிறேன், என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, அப்படி உங்களால் செய்ய முடிஞ்சிருந்தால் எதுக்கு சார் கேர்டேக்கர்னு என்னை வேலை எடுக்க போகிறீங்க, அப்படி அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அங்கே உடம்பு சரியில்லாதப்ப நீங்கள் பார்த்துருக்கலாமே, ஏன் நீங்கள் பெரிய டாக்டரு, ஒரு அப்பா தானே அஞ்சலிக்கு, ஏன் உங்கள் பேச்சை கேட்கல, ஏன் என்னை வர சொன்னா தமிழ் அஞ்சலி, என்னை தேடி வந்தீங்கல்ல அப்போ தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஒன்று என்ன பேசுனே தெரியல எழிலுக்கு, தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் நான் உங்கள்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், நீங்கள் எப்படியாவது குழந்தைய வந்து உங்கள் கூட நல்லா ஜெல் ஆகுற மாதிரி, உங்களை நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி அவங்கள வந்து பழக்கப்படுத்திடுங்க, நான் அந்த வீட்டை விட்டே போயிடுறேன், நான் எதுக்கு சார் உங்கள்கிட்ட டெய்லியும் திட்டு வாங்கிட்டு இந்த வீட்டிலே இருக்கணும், எனக்குன்னா தலைவிதியா, நான் வந்து போயிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு என்ன சேலஞ்ச் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் உண்மையை தான் சொல்கிறேன், உங்களால் குழந்தைகளோட வந்து ஜெல்லாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் குழந்தைகளோட என்னால் ஜெல்லாக முடியாது நீ சொல்கிறியா, நீ இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் பாரு, ஒரு வாரத்தில் குழந்தையோட நான் எப்படி பழகி காட்டுறேன்னு மட்டும் நீ பாரு, அதுக்கடுத்து நீயே அந்த வீட்டை விட்டு போக போகிற அப்படின்னு சபதம் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்து எழில் போகிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில் எல்லாம் விடிஞ்சிட்டு சரி தமிழ் வந்து குழந்தையெல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எழில் எழுந்திரிச்சு வெளியில் வந்து எங்கே வர அப்படின்னு கேட்காங்க. குழந்தைகளுக்கு ரெடி பண்ணணும் சார் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எழில். உடனே என்ன சார், ஓ நைட்டு நான் பேசுனதை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. சீரியஸோ இல்லையோ நீ வந்து என்னோடய ஈகோவை டச் பண்ணிட்ட, குழந்தைகிட்ட என்னால் ஜெல்லாக முடியாதுன்னு சொல்லலை, அதை வந்து ஜெல்லாக என்னால் முடியும் அப்படின்னு நான் செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து குழந்தைகளுக்கு விறுவிறுன்னு போய் எழுப்புறாங்க. யாருமே எந்திரிக்க மாட்டேங்காங்க. எந்திரிங்க உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் தரேன், கிளம்பி வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் தமிழ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் அதுக்குள்ளே கிளப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டேன், கிளம்பி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் யாருமே கிளம்ப மாட்டாங்க, நம்ம தான் கிளப்பணும், அதுவும் இல்லாமல் அஞ்சலி குளிக்கவே தெரியாது, நம்ம தான் குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டு அதுக்கு எல்லாத்தையும் குளிக்க சொல்லிவிட்டு நம்ம அஞ்சலி மட்டும் குளிக்க கூட்டு போகிறாங்க. அஞ்சலி கூட நல்லா குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து தமிழ் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. குளிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் குளிக்க வச்சாச்சு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. சார் இன்னும் கவின் குளிக்கவே இல்லை, கவினையும் நீங்கள் தான் குளிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு
திருப்பி கவினை கொண்டு போய் பாத்ரூமில் வச்சு கவினை குளிப்பாட்டுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வெளியில் வந்துட்டு சார் குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுக்கணும், அஞ்சலி மெயினாக பால் தான் குடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு பால் ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி போய் கட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. அஞ்சலி எங்கேன்னு வந்து நம்ம எழில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அஞ்சலி கீழே இருக்கா. திருப்பி அஞ்சலி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பாலெல்லாம் கொடுத்து கிளப்புறதுக்குள்ளே அவங்களுக்கு போதும்போது நான் கிளம்பி கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் அவரே அயன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எழில் வந்து உட்காந்து அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் மேலேருந்து மனம் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் நம்ம எழில் வந்து ஒன்றுமே கிளம்பாமல் ஸ்கூலுக்கு கிளப்பி பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம மனம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.